அருள் பணியாளரை சந்திப்பதற்காக பெண் ஒருவர் ஒரு நாள் வந்தார். அவருடைய கையிலே ஈரம் சொட்ட சொட்ட கை நிறைய மணல் இருந்தது. என் கையில் என்ன இருக்கிறது தெரியுமா என்று அவள் கேட்டாள். உங்கள் கையிலே மணல் இருக்கிறது என்று அவர் சொன்னார். நான் எதற்காக இந்த மணலை கொண்டு வந்தேன் என்று தெரியுமா என்று அவள் கேட்க, எனக்கு தெரியவில்லை என்று பதிலளித்தார். என்னுடைய பாவங்கள் இந்த மணலைப் போல எண்ணிக்கையில் அடங்காமல் இருக்கின்றன. கடவுள் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாரா? அதை எண்ணி பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கிறது என்று கூறினாள். அருள் பணியாளர் அவரிடம், உங்கள் கையில் இருக்கின்ற இந்த மணலை கொண்டு போய் கடற்கரையிலே குவித்து வையுங்கள். அங்கே சற்று நேரம் நின்று அந்த மணல் குவியலுக்கு என்ன ஆகிறது என்று கவனியுங்கள். கடல் அலைகள் கரைக்கு வந்து அந்த மணற்குவியலை இருந்த இடம் தெரியாமல் அடித்து கொண்டு போய்விடும். அந்த மணற்குவியல் போல உங்கள் பாவங்கள் இருந்தாலும் பெருங்கடலை போன்று கடவுளின் இரக்கம் கண்டிப்பாக உங்கள் பாவங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் செய்துவிடும். மகிழ்ச்சியோடு செல்லுங்கள் என்று அவரை அனுப்பி வைத்தார். அரசரிடம் 10,000 தாலந்து கடன் பெற்ற மனிதன் அதை திருப்பி செலுத்த முடியாமல் இருந்த சூழலில் அரசரின் காலில் விழுந்து மன்றாடியதால் அரசர் பரிவு கொண்டு அவன் கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்கின்றார். என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்று அவன் கூறிய பொழுதும் அரசர் அவனுடைய கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்கின்றார். இது அவருடைய பெருந்தன்மையையும் இரக்க குணத்தையும் மன்னிக்கும் மனதையும் எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. 10,000 தாலந்து என்பது ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே திருப்பி செலுத்த முடியாத கடன். அவ்வளோ பெரிய கடனை அவர் தள்ளுபடி செய்தது உண்மையிலேயே ஆச்சரியத்திற்குரியதுதான். அதே வேளையில் அவனிடம் 100 தெனாரியம் கடன் பட்டிருந்த உடன் பணியாளரிடம், நீ பட்ட கடனை திருப்பித்தா என்று கேட்டபொழுது அதே வார்த்தைகளை சொல்லி அவரும் வேண்டுகின்றார், என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன். ஆனால் அதை மன்னிப்பதற்கு மனமின்றி கடனை திருப்பி செலுத்தும் வரை அவரை சிறையில் அடைக்கின்றான். இந்த செய்தி தலைவரை சென்று சேர்ந்தபோது, நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்ற அவருடைய கேள்வி நியாயமான ஒரு கேள்விதான். பெறுவதில் நாம் காட்டுகின்ற ஆர்வம் தருவதிலும் இருக்க வேண்டும். கடவுளிடமிருந்து அளவுக்கு அதிகமான மன்னிப்பை பெறுகின்ற நாம் அதை பிறருக்கு கொடுப்பதற்கும் மனமுடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் எண்ணங்களை சீர்படுத்துவோம். மன்னிக்கும் மனதை உருவாக்கிக் கொள்வோம்.